Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா really. The really பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். Okay friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Okay, வீடியோக்குள்ள போகலாம். Okay, really அப்படினா உண்மையாவே நிஜமாகவே அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம என்ன சொல்லுவோம், உண்மையாவே எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது, இதுதான் உண்மையாவே நடந்தது, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அடுத்து நம்ம கேட்போம்ல, ஆச்சரியமா ஏதாவது ஒரு விஷயம் நினைச்சுட்டா இது உண்மையா, உண்மையாவா, நிஜமாவா அப்படின்னு கேட்போம்ல. அப்ப நம்ம கேட்போம்ல ரியலி அப்படின்னு. அப்போ எல்லாம் நம்ம இந்த ரியலி யூஸ் பண்ணோம். சரியா? ஒரு விஷயத்த நம்ம வந்து உண்மையாவே இது நடந்தது, உண்மையாவே நான் அங்க போகல, உண்மையாவே எனக்கு அங்க போக பிடிக்கல, நிஜமாவே எனக்கு அங்க போக பிடிக்கல, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. நிஜமாவே நான் அதை பண்ணல, உண்மையாவே நான் அதை பண்ணல, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அதுக்குதான் ரியலி. ஓகே, அப்போ ரியலி அப்படின்னா உண்மையாகவே நிஜமாகவே அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகே, அப்போ நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாது, உண்மையாவே எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு எப்படி சொல்லலாம் பாருங்க. எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நெகட்டிவ் சென்டென்ஸ் தானே. அடுத்து என்னன்னா, இந்த நிஜமாகவே உண்மையாகவே அந்த ரியலி எங்க யூஸ் பண்ணணும்னா சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து. இத வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ட் படி நெகட்டிவ்ல பேச போறோம். இப்ப பாருங்க, ஒரு விஷயம் எனக்கு தெரியாது, எனக்கு அது பிடிக்கும், எனக்கு அது வேணும், ஏதாவது ஒரு பொருள் எனக்கு அது வேணும், இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அத வந்து சிம்பிள் பிரசன்ட் படி தான் நம்ம சொல்லுவோம். சரியா? அப்போ எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா தெரியும், தெரியாது, இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அது சிம்பிள் பிரசன்ட் படி சொல்லுவோம். இது நெகட்டிவ், சிம்பிள் பிரசன்ட்ல நெகட்டிவ். சரியா? அப்போ அப்படி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எனக்கு, இந்த ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் இருந்தா அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம் தானே. எனக்குன்னா ஐ. அதுக்கு அடுத்துதான் இந்த நிஜமாவே ரியலி யூஸ் பண்ணணும். சரியா? சப்ஜெக்டுக்கு அடுத்து ரியலி, அதுக்கு அடுத்து எனக்கு எதுவும் தெரியாது அந்த நெகட்டிவ் இருக்குல்ல, அதுக்கு நம்ம டோன்ட் இல்லனா டசன்ட் சேர்ப்போம். சிம்பிள் பிரசன்ட் படி நம்ம என்ன அது டோன்ட் இல்லனா டசன்ட், அது சப்ஜெக்ட பொறுத்து சேஞ்ச் ஆகும். சரியா? அப்ப இங்க சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு, ஐ வந்தாலே இங்க டோன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். சரி, இப்ப இங்க என்ன வரும், டோன்ட். டோன்ட் அடுத்து வெர்ப் எழுதணும். தெரியாது, தெரியறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, நோ. அப்போ டோன்ட் நோனா தெரியாது. ஓகே, அதுக்கப்புறம் எதுவும், எதுவும்னா எனிதிங். அப்போ நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு I really don't know anything. I really don't know anything. ஓகே, அடுத்து நிஜமாவே அவளுக்கு எதுவும் தெரியாது. நம்ம சொல்லுவோம்ல, நிஜமாவே அவளுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. இதே இதுதான், ஆனா இங்க சப்ஜெக்ட் என்ன, அவளுக்கு. அவளுக்குன்னு சொல்லும் போது she. அவளுக்குன்னா she. அவள் ஒரு பொண்ணை மென்ஷன் பண்ணும்போது she. அதுக்கு அடுத்து என்ன வரணும், ரியலி. ஓகே, அடுத்து எதுவும் தெரியாது நெகட்டிவ் தானே. அப்போ she வந்திருக்கு, இங்க வந்து என்ன வரும், டோன்ட் வருமா டசன்ட் வருமா, டசன்ட் தான் வரும். சப்ஜெக்ட் he, அவன் ஒரு ஆணை குறிக்கும் போது சரி, இல்ல ஒரு பொண்ணை குறிக்கும் போது சரி, he she it. அடுத்து சிங்குலர் நவுன் வரும்போது நம்ம டசன்ட் தான் சேர்ப்போம். சரியா? அப்போ she really doesn't know. ஓகே, அடுத்து எதுவும் anything. எப்படி சொல்லலாம், நிஜமாவே உண்மையாவே அவளுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா she really doesn't know anything. She really doesn't know anything. அடுத்து நெக்ஸ்ட், உண்மையாவே எனக்கு அங்க போக விருப்பம் இல்ல. நம்ம சொல்ல நிஜமாவே எனக்கு அங்க போக விருப்பம் இல்ல அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க. எனக்கு அங்க போக விருப்பம் இல்லை, ஒரு செயலை செய்ய நான் விரும்புறேன் அப்படின்னா அங்க நம்ம என்ன சொல்லுவோம், want to யூஸ் பண்ணுவோம் தானே. அதை செய்ய விரும்புறேன், ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அங்க want to யூஸ் பண்ணலாம். அதே இது விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது இத வந்து சிம்பிள் பிரசன்ட் படி want to, want, like, look, இந்த மாதிரி வரும்ல வெர்ப். இது எல்லாமே நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ட் படி தான் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். சரியா? அப்போ
want to அப்படின்னா ஒரு பொருளை நான் விரும்புறேன், எனக்கு நான் அதை விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க want to யூஸ் பண்ணுவோம். அதே இது விருப்பம் இல்ல அப்படின்னா அங்க don't want to இல்லனா doesn't want to யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் பிரசன்ட் படிதானே. அப்ப சப்ஜெக்ட பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். don't வருமா doesn't வருமான்னு சப்ஜெக்ட பொறுத்து வரும். சரி, அப்போ சப்ஜெக்ட் என்ன? எனக்கு அங்க போக விருப்பம் இல்ல, எனக்கு என்ன மென்ஷன் பண்றேன். அப்போ ஐக்கு அடுத்து என்ன வரணும்? ரியலி. அடுத்து ஐ வந்தனால இங்க என்ன வரணும்? don't வரும் தானே. don't. அடுத்து verb என்ன? போக விருப்பம் இல்ல, ஒரு செயல் செய்ய விரும்புறேன் அப்படின்னு சொல்லும்போது want to. அப்போ விருப்பம் இல்லைன்னா don't போட்டு want to. அடுத்து அங்க போக, இந்த want toக்கு அடுத்து ஒரு மெயின் verb வரும். அந்த verb என்னது? பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? அதை இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதக்கூடாது. இந்த want toக்கு அடுத்து வர verb பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். அப்போ போறதுக்கு இங்கிலீஷ்ல go, அத அப்படியே எழுதணும். அங்க என்ன? there. ஓகே, அப்போ உண்மையாவே எனக்கு அங்க போக விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I really don't want to go there. I really don't want to go there. ஓகே, அடுத்து அது நிஜமாவே நல்லா இருக்கு. நம்ம சொல்றோம்ல, அது நிஜமாவே நல்லா இருக்கு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? நிஜமாவே நல்லா இருக்கு. இதையும் உன்னை பத்தி நம்ம சொல்றோம், அதோட நிலையை நம்ம, அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அந்த மாதிரி நம்ம சொல்றது. ஓகே, அதோட நிலையை சொல்றது. அப்போ அது நிஜமாவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? ஒருத்தங்களுடைய நிலையை சொல்லும் போது, ஒரு பொருளோட நிலையா இருக்கட்டும், ஒரு மனுஷங்களுடைய நிலை, அவங்க வந்து எப்படி இருக்காங்க, என்னவா இருக்காங்க, எங்க இருக்காங்க, அடுத்து அவங்களோட ஹைட், வெயிட், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, ஏஜ், இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது அங்க பி வெர்ப தான் மெயின் வெர்பா யூஸ் பண்ணும். சரியா? அப்ப பாருங்க, அது நிஜமாவே நல்லா இருக்கு, அது எதையோ ஒண்ணு நம்ம சொல்றோம். அப்ப இது வந்து சப்ஜெக்ட் என்ன? அதுனா இட். இட்டுக்கு அடுத்து நம்ம இந்த பி வெர்ப சேர்த்தோம்னா பி வெர்ப ஃபர்ஸ்ட் எழுதிடணும். சரியா? அதுக்கு அடுத்துதான் நம்ம ரியலி போடணும். இப்ப பி வெர்ப என்ன வரும்? அது நிஜமாவே நல்லா இருக்கு, பிரசன்ட்ல நம்ம சொல்றோம். அப்போ பிரசன்ட்க்கு நம்ம பி வெர்ப இஸ், அடுத்து am, அப்புறம் ஆர், இந்த மூணுல ஒண்ணுதான் யூஸ் பண்ணுவோம். இஸ்ங்கிறது நம்ம சப்ஜெக்ட் he, she, it, சிங்குலர் நவுன் யூஸ் பண்ணும்போது இஸ். am வந்து சப்ஜெக்ட் ஐ, தன்னை குறிக்கும் போது மட்டும் am. ஆர் வந்து ப்ளூரல் நவுன், அதாவது சப்ஜெக்ட் யூ, வி, தே, அடுத்து ப்ளூரல் நவுன் வரும்போது நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப இங்க இட் வந்திருக்கு. இட்னாலே ஒன்னே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்றதா அர்த்தம். சோ இட் வந்திருக்கனால இங்க என்ன யூஸ் பண்ணணும்? இஸ். இட் இஸ். அடுத்து நிஜமாவே, ரியலி. இட் இஸ் ரியலி. அடுத்து நல்லா இருக்கு, நல்லா, குட். ஓகே, அப்ப அது நிஜமாவே நல்லா இருக்கு அப்படின்னா இட் இஸ் ரியலி குட். இட் இஸ் ரியலி குட். இது அது நிஜமாவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல, பாஸ்ட் இருந்தது அப்படின்னு. பாஸ்ட் பத்தி சொல்லும் போது இங்க வாஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இஸ் வர இடத்துல நம்ம வாஸ் யூஸ் பண்ணுவோம். இட் வாஸ் ரியலி குட். இட் வாஸ் ரியலி குட். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நிஜமாவே உனக்கு அதை பத்தி தெரியாதான்னு நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். நிஜமாவே உனக்கு அதை பத்தி தெரியாதா? அப்போ தெரியாதா நெகட்டிவ்ல கொஸ்டின் கேட்கிறோம் தானே. தெரியுமா அப்படின்னா பாசிட்டிவ் கொஸ்டின். இது ஒரு கற்பனை தெரியாதா அப்படின்னா அது என்னது? நெகட்டிவ் கொஸ்டின். சரியா? அப்ப நெகட்டிவ்ல நம்ம கொஸ்டின் கேக்குறோம். அந்த தெரியுமா, தெரியாதா, பிடிக்குமா, பிடிக்காதா, வேணுமா, வேண்டாமா, அந்த மாதிரி நம்ம கேட்கும் போது அதை சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம கேட்போம். சரியா? கொஸ்டின் கேட்கறது. அப்ப தெரியாதா அப்படின்னு கேட்கும் போது சிம்பிள் பிரசன்ஸ் படி டோன்ட் இல்லனா டசன்ட் யூஸ் பண்ணி கேட்கணும். அது சப்ஜெக்ட பொறுத்து சேஞ்ச் ஆகும். டோன்ட் இல்லனா டசன்ட். இப்போ உனக்கு அத பத்தி தெரியாதா, சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? உனக்கு. உனக்குன்னா யூ. யூ வந்திருக்கனால இங்க டோன்ட். நெகட்டிவ் கொஸ்டின்னால தான் டோன்ட். இல்ல பாசிட்டிவா கொஸ்டின் கேக்குறீங்கன்னா டு. சரியா? அப்போ டோன்ட் யூ. அதுக்கு அடுத்து என்னது? நிஜமாவே. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நம்ம ரியலி. நிஜமாவே. ஓகே, ரியலி. அடுத்து என்ன? வெர்ப் வரும். அத பத்தி தெரியாதா. தெரியுறதுக்கு இங்கிலீஷ்ல நோ.
அடுத்து அத பற்றி, அந்த பற்றி அதுக்கு about. அதை இட்டுன்னு சொல்லலாம் இல்ல தட்னு சொல்லிக்கலாம். சரியா? அப்போ நிஜமாவே உனக்கு அத பத்தி தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? Don't you really know about it? இல்ல don't you really know about that? ஓகே. அடுத்து நிஜமாவே எனக்கு இந்த வேலை பிடிக்கல. நம்ம சொல்லுவோம்ல நிஜமாவே எனக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? உண்மையாவே எனக்கு இந்த வேலை பிடிக்கல, பிடிக்கலன்னு சொல்றோம். பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லுவோம்ல அதான். இப்போ ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது சிம்பிள் பிரசன்ஸ் படி தான் நம்ம சொல்லுவோம். அப்ப இது என்னது? நெகட்டிவ் சென்டென்ஸ். அந்த ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னு சொல்றோம். அப்போ நெகட்டிவ்ல சிம்பிள் பிரசன்ஸ் படி நெகட்டிவ்ல சொல்றோம். அப்ப எப்படி? ஃபர்ஸ்ட் எனக்கு சப்ஜெக்ட் ஐ, அதுக்கப்புறம் நிஜமாவே, அதுக்கு என்னது? ரியலி. அடுத்து என்ன வரணும்? don't இல்லனா doesn't சேர்ப்போம். I வந்திருக்கு, so subject I வந்திருக்கனால don't. அடுத்து என்ன? பிடிக்கல, பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல like. அடுத்து என்னது? இந்த வேலை. அப்போ this job. ஓகே. அப்போ நிஜமாவே எனக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்னா இப்படி சொல்லலாம். I really don't like this job. I really don't like this job. நெக்ஸ்ட் உண்மையாவே எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. நம்ம சொல்லல உண்மையாவே எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு என்னது? பாசிட்டிவ்ல சொல்றோம். அப்போ சிம்பிள் பிரசன்ஸ் படி பாசிட்டிவ்ல சொல்லும்போது எனக்கு சப்ஜெக்ட் எழுதணும் ஐ, அடுத்து உண்மையாவே ரியலி, அடுத்து வெர்ப் என்ன? பிடிச்சிருக்கு, பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? லைக். ஓகே, பிடிக்கும் சொல்லுவோம்ல, உண்மையாவே எனக்கு அவனை பிடிக்கும் அப்படின்னு. பிடிக்கும், பிடிச்சிருக்கு, லைக். சரியா? அடுத்து என்னது? அவனை, அவனைனா ஹிம். ஓகே, இப்போ சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம பாசிட்டிவ்ல எழுதும் போது வெர்பு கூட எஸ்ஓ இஎஸ் ஐஎஸ் இதெல்லாம் சேர்ப்போம்னு பார்த்துருக்கோம் தானே. ஆனா அது சப்ஜெக்ட பொறுத்து. இந்த சப்ஜெக்ட் ஐ யூ வி தி அடுத்து ப்ளூரல் நவுன் வரும்போது வெர்பு கூட எதுவும் சேர்க்க மாட்டேன். சரியா? அப்போ உண்மையாவே எனக்கு அவனை பிடிக்கும், உண்மையாவே எனக்கு அவனை பிடிச்சிருக்கு இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது ஐ ரியலி லைக் ஹிம், ஐ ரியலி லைக் ஹிம். ஓகே. நெக்ஸ்ட் உண்மையாவே உனக்கு அவனை பிடிச்சிருக்கான்னு நம்ம கொஸ்டின் கேட்கிறோம். ஓகே, உண்மையாவே உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? இதை எப்படி கேட்கலாம்? பாருங்க, பிடிச்சிருக்கான்னு பாசிட்டிவ் கொஸ்டின். அப்போ எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து உனக்குன்னு சப்ஜெக்ட் வந்திருக்கனால அங்க என்ன யூஸ் பண்ணி பேசுவோம்? டூ யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம். ஓகே, உனக்குன்னா யூ. அப்போ யூ சப்ஜெக்ட் யூ வந்திருக்கனால இங்க டூ யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்போம். சரியா? அப்போ டூ யூ. அடுத்து என்ன? உண்மையாவே ரியலி. அடுத்து என்ன வரணும்? verb. பிடிச்சிருக்கா, பிடிக்கிறதுக்கு லைக். அடுத்து அவனை ஹிம். ஓகே. அப்போ உண்மையாவே உனக்கு அவனை பிடிச்சிருக்கா, உண்மையாவே அவனை உனக்கு பிடிக்குமா இந்த மாதிரி நம்ம கேட்கும் போது do you really like him? Do you really like him? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, உண்மையாவே நான் சொல்லல. நம்ம சொல்லல உண்மையாவே நான் அதை பத்தி சொல்லல, ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நான் அதை வந்து சொல்லல அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். இப்போ சொல்லவில்லை என்னது? பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி தான் நம்ம பேசுறோம். அடுத்து இன்னொன்னு என்னது? சொல்லவில்லை நெகட்டிவ்ல இருக்கு. ஓகே, அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம நெகட்டிவ்ல சொல்ல போறோம். அப்ப எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன போடணும்? உண்மையாவே ரியலி. அதுக்கப்புறம் என்ன வரணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம நெகட்டிவ்ல எழுதும் போது didn't இந்த ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணலாம். சரியா? didn't. அதுக்கு அடுத்து verb, verb அப்படியே எழுதணும். verb என்ன? சொல்லவில்லை, சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல say. ஓகே. அடுத்து எதையோ உன்னை பற்றி நம்ம சொல்லியிருப்போம் தானே, அப்ப அந்த அதை சொல்லல அப்படின்னு சொல்றதுக்கு கூட இட்டு போட்டா நல்லா இருக்கும். சரி, அப்போ உண்மையாவே நான் சொல்லல அப்படின்னு சொல்றதுக்கு I really didn't say it. I really didn't say it. ஓகே. அடுத்து உண்மையாவே எனக்கு கேட்கல. நம்ம சொல்லல உண்மையாவே நீ சொன்னது எனக்கு கேட்கல. அப்போ பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பத்தி பேசுறோம். அடுத்து இன்னொன்னு என்னது? நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி இதை நெகட்டிவ்ல சொல்றோம். இப்ப எனக்கு சப்ஜெக்ட் ஆகி அடுத்து என்ன? உண்மையாவே நிஜமாவே ரியலி. அடுத்து என்ன வரணும்? didn't. அதுக்கு அடுத்து என்னது? verb. verb என்ன? கேட்கல, கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? hear.
அது அப்படியே எழுதணும். இங்க நம்ம வந்து பாஸ்ட் முடிச்சு போற விஷயத்தை பத்தி தான் பேசுறோம். ஆனா என்ன verb வந்து present ஃபார்ம்ல இருக்கும். ஏன்னா இங்க didn't வந்திருக்கு. இந்த didn't வந்தாலே verb எப்பவுமே present ஃபார்ம்ல தான் இருக்கும். சரி, அப்ப உண்மையாவே எனக்கு கேட்கல அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I really didn't hear. Okay, I really didn't hear. நெக்ஸ்ட், நிஜமாவே எனக்கு பசிக்கல. நம்ம சொல்லுவோம்ல நிஜமாவே எனக்கு பசிக்கல. இது எப்படி சொல்லலாம்? இது வந்து என்னது? பசிக்குது, பசிக்கல. இது வந்து தன்னுடைய நிலையை சொல்றது. ஓகே, நான் வந்து எப்படி இருக்கேன், எனக்கு வந்து பசிக்குதா பசிக்கலையா, நான் சந்தோஷமா இருக்கேனா நான் கவலையா இருக்கேனா, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. இது வந்து தன்னுடைய நிலையை நம்ம சொல்றோம். சோ நம்ம இங்க என்னது? பி verb யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம். இங்க மெயின் verb என்னது? பி verb தான். அப்ப என்ன? எனக்கு சப்ஜெக்ட் ஐ, அடுத்து என்னது? பி verb யூஸ் பண்றோம்னா சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து பி verb எழுதிடணும். சரியா? அப்ப எனக்கு பசிக்குது, பசிக்கல அப்படின்னு சொல்றேன். அப்ப ஐ வந்திருக்கனால am யூஸ் பண்ணணும் பி verb. ஓகே, am. அதுக்கு அடுத்து என்ன வரணும்? really. really. அடுத்து பசிக்கிற நெகட்டிவ் இல்ல, அப்ப not அதுக்கு அடுத்து சேர்த்துடலாம். ஓகே, am really not. அடுத்து பசிக்கிறதுக்கு hungry. இது எப்படி சொல்லலாம்? I am really not hungry. I am really not hungry. இல்லைன்னா இது இப்படியே சொல்லலாம். I am not really hungry. ஓகே, இப்படியும் சொல்லலாம். I am not really hungry. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இல்ல I am really not hungry. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். சரி, அடுத்து நிஜமாவே நான் எடுக்கல. ஏதோ ஒரு பொருளை வந்து நம்ம வந்து நீ எடுத்தியா அப்படின்னு கேட்கும்போது நிஜமாவே நான் எடுக்கல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் உண்மையாவே நான் எடுக்கல அப்படின்னு சொல்றது. இது எப்படி சொல்லலாம்? எடுக்கல நெகட்டிவ்ல சொல்றோம், அதுவும் பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி. இப்ப என்ன? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து என்ன வரணும்? ரியலி. இது வந்து என்னது? மெயின் verb வந்திருக்கு. எடுக்கல, ஒரு விஷயத்தை எடுக்கிறது, உடைக்கிறது, தூக்குறது, அதே போல சமைக்கிறது, படிக்கிறது, ஓடுறது, சாடுறது, இது எல்லாமே என்னது? இது மெயின் verb, ஆக்ஷன் verb. சரியா? அப்ப இங்க என்ன? நம்ம ஆக்ஷன் verb வார இடத்துல didn't சேர்ப்போம். நம்ம நெகட்டிவ் பாஸ்ட் டென்ஸ் முடிச்சு போன விஷயத்தை பத்தி பேசுறோம், அதுவும் நெகட்டிவா பேசுறோம். சோ அங்க didn't சேர்ப்போம். சரியா? மற்ற இடத்துல தன்னுடைய நிலையை சொல்ற இடத்துல அங்க பி verb சேர்த்து அங்க நெகட்டிவ் சேர்ப்போம். ஓகே, அதே இது நம்ம மெயின் verb வருது அப்படின்னா அங்க பாஸ்ட் டென்ஸ் முடிச்சு போன விஷயத்தை பத்தி பேசும்போது didn't. அதே இது சிம்பிள் பிரசன்ட்னா don't இல்லனா doesn't, அது நெகட்டிவ் ஃபார்ம். ஓகே, அப்போ I really didn't. அடுத்து எடுக்கல, எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல take. அடுத்து எதையோ ஒன்ன நம்ம மென்ஷன் பண்ணி தான் அது எடுக்கலன்னு சொல்றோம், கூட இட்டு போட்டா நல்லா இருக்கும். சரி, அப்போ நிஜமாவே நான் எடுக்கல அப்படின்னு சொன்னா I really didn't take it. I really didn't take it. அடுத்து நிஜமாவே நான் உடைக்கல. நம்ம சொல்லுவோம் நிஜமாவே நான் அதை உடைக்கல அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, நான் சப்ஜெக்ட் ஆகி அடுத்து என்ன வரணும்? நிஜமாவே ரியலி. ஓகே, ரியலி. அடுத்து என்ன வரணும்? didn't. அடுத்து என்ன வரணும்? verb. verb எது? உடைக்கல. உடைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? break. அத அப்படியே எழுதணும். அடுத்து இட்டு கூட சேர்க்கணும். ஏதாவது ஒன்ன உடைக்கல, ஏதாவது ஒரு மனுஷன் ஒரு பொருளை நம்ம மென்ஷன் பண்ணி தானே அதை உடைக்கல அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? கூட இட்டு போட்டா நல்லா இருக்கும். சரியா? அப்போ நிஜமாவே நான் உடைக்கல அப்படின்னா இது எப்படி சொல்றது? I really didn't break it. I really didn't break it. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நிஜமாவே நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எப்படி சொல்லலாம்? நிஜமாவே நான் உன்னை பார்த்தேன். இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.